தமிழக கேரள வனப்பகுதியில் நடைபெற்று வரும் மாவோயிஸ்டுகளை தேடும் பணி குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்ட்டினிடம் கேட்கலாம். மார்ட்டின், அட்டப்பாடி பகுதியில் கேரள காவல்துறைக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் கடந்த சனிக்கிழமை கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்தது. அந்த மாவோயிஸ்டுகள் குறித்த தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா? கண்டிப்பாக நாம் இருக்கக்கூடிய இடம் தமிழகத்தின் கோவை மாவட்டம். இது ஆனைகட்டி வனப்பகுதி. இந்த ஆனைகட்டி வனப்பகுதியை பொறுத்தவரையிலே இது அந்த சம்பவம் நடந்த அட்டப்பாடியும் இங்கே இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த ஆனைகட்டி பகுதியுமே எல்லை பகுதிகள். இவர்கள் கிட்டத்தட்ட இந்த மாவோயிஸ்ட் கடந்த சனிக்கிழமை அன்று நடந்த துப்பாக்கி சண்டையிலே சம்பந்தப்பட்ட இந்த 5 மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கடந்த ஒரு வருட காலமாகவே இங்கே இருக்கக்கூடிய ஆனைகட்டி வனப்பகுதி, அதே போல் இது கடந்து சென்றால் அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா, அதற்கு அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம், வயநாடு, அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் முழுக்க தமிழக கேரள எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் வழியாகத்தான் இந்த மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்தவர் நடமாட்டம் இருப்பதாக கருதப்படுகிறது. அவர்களை பல ஆதிவாசிகள் பார்த்திருக்கிறார்கள். அதை காவல்துறை உறுதி செய்திருக்கிறது. அதே நேரங்களிலே இவர்கள் அன்று நடந்த சண்டையிலே இவர்கள் யாரேனும் அங்கிருந்து தப்பிப்பதற்காக தமிழக பகுதிக்குள் வனப்பகுதிக்குள் வந்துவிடக்கூடும் என்ற உளவுத்துறையின் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து தமிழக அதிரடிப்படை மற்றும் நக்சல் தடுப்பு படையினர் கோவை மாவட்டத்தில் இருந்து இந்த வனப்பகுதி முழுவதுமே தீவிர கண்காணிப்பணி ஈடுபட்டு வருகிறார்கள். தற்சமயம் இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதியிலே சேம்புக்கரை இது போன்ற மலை கிராமங்கள், ஆதிவாசி மலை கிராமங்கள் இருக்கின்றன. இந்த பகுதியில் இன்று அதிகாலை 5 மணி முதலே இவர்கள் தொடர்ச்சியாக முள்ளி, தோளாம்பாளையம், சுவாமிமலை இது போன்ற பகுதிகளிலே தொடர்ச்சியாக இவர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மார்ட்டின், மாவோயிஸ்டுகள் தமிழக எல்லைக்குள் நுழைந்து சில மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. மருத்துவமனைகளுக்கு காவல்துறை சார்பில் ஏதேனும் பிரத்யேக அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா தொடர்பாக? சனிக்கிழமை பிற்பகலிலே நடந்த அந்த கேரள அட்டப்பாடி வனப்பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையிலே காவல்துறையிடம் கேட்டபொழுது காவல்துறை தரப்பிலே எந்த காயமும் தங்களுக்கு படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் கேரள காவல்துறை திருப்பி பதில் தாக்குதல் நடத்திய பொழுது அந்த சம்பந்தமுடைய, அதாவது அந்த மாவோயிஸ்ட் கும்பல் இயக்கத்தைச் சேர்ந்த 5 நபர்கள் யாரேனும் காயம்பட்டிருக்கலாம் என்று இவர்கள் கருதுகிறார்கள். இந்த துப்பாக்கி சண்டையில் இந்த காயம்பட்டவர்கள் அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனை அல்லது ஏதேனும் ஒரு ஆதிவாசி கிராமத்திற்குள் சென்று அவர்கள் முதலுதவி அல்லது மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் என்று இவர்கள் தமிழக பகுதிகளுக்குள் மாவோயிஸ்டுகள் நுழைவதை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் காவல்துறையால் எடுக்கப்பட்டிருக்கிறது? முதல்ல நீங்கள் கேட்டிருந்தது கார்த்திகேயன், அதாவது இந்த காயம்பட்டவர்கள் என்ன ஆனாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா, அந்த கேள்விக்கு சொல்லிடுறேன். அன்னைக்கு சனிக்கிழமை அன்று நடைபெற்ற இந்த கேரள காவல்துறைக்கும் மாவோயிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்து நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் அவர்கள் காயப்பட்டிருக்கலான்னு என கேரள காவல்துறை கருதுகிறாங்க. எனவே அந்த தமிழக கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஆதிவாசி கிராமங்கள், அதே போல் மருத்துவமனைகளில் அவங்க குண்டடிப்பட்டதுக்கான சிகிச்சை எடுக்கலாம் அப்படின்ற கருதி தான் இங்கே எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய 2 மாநில எல்லைகளிலும் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனைகள், அதுபோக நாட்டு வைத்தியர்கள், மருத்துவர்கள் அவர்கள்ட்ட காவல்துறை விசாரணை நடத்தியிருக்காங்க. தமிழக காவல்துறை தனியாக தமது எல்லையிலுமே, கேரள காவல்துறை அவர்கள் எல்லையுமே பண்ணியிருக்காங்க. இதே போல் பார்த்தோம்னா இப்போ இந்த மாவோயிஸ்டுகள் அந்த எல்லையை கடந்து தமிழகத்தில் வராதபடி தடுக்கும் விதமாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையே இன்று அதிகாலை 4 மணி அளவிலே ஒரு 12 பேர் கொண்ட ஒரு எஸ்ஐ தலைமையில் 12 பேர் கொண்ட நக்சல் தடுப்பு இயக்கத்தைச் சேர்ந்த அதிரடிப்படையினர், சிறப்பு அதிரடிப்படையினர் இங்கே இருக்கக்கூடிய சுவாமிமலைக்கு மேலே சென்றிருக்கிறார்கள். இவர்கள் முழுவதுமே வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள். இவர்கள் கடந்த ஒரு வருட காலமாகவே இந்த பகுதியிலே இவர்கள் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், தங்களால் தமிழக வனப்பகுதியை மட்டுமே பாதுகாக்க முடியும், இந்த தமிழக எல்லைக்குள் அந்த மாவோயிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கை மட்டுமே எங்களால் எடுக்க முடியும். அதே நேரங்களிலே எல்லை விட்டு எல்லை எங்களால் உள்ளே செல்ல முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். கேரள வனத்துறையும் அதே போல் தான் அவர்கள் பகுதியிலேயே வனத்துறை மற்றும் காவல்துறையும் அதிரடிப்படையை சேர்ந்தவர்களும் அவர்கள் பகுதியிலேயே முகாமிட்டு இவர்களை தேடி வருகிறார்கள். இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டுதான் அந்த மாவோயிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஆதிவாசி கிராமங்கள் அதன் வழியாகவே தமிழக கேரளை ஒட்டி இருக்கக்கூடிய மலப்புரம் மாவட்டம், வயநாடு, அங்கே அவர்கள் பார்க்கும் பட்சத்தில் அவர்களை அங்கே இருக்கக்கூடிய அதிரடிப்படையை தேடும் பொழுது உடனடியாக வனப்பகுதி வழியாகவே அவர்கள் பிற காடுகளுக்கு வந்து விடுகிறார்கள். இதனால் இவர்களை பிடிப்பதிலே கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாகவே இழுபறி நீடித்து வருகிறது. கார்த்திகேயன், மார்ட்டின், இந்த ஒருங்கிணைப்பு இல்லாத காரணத்தினால தான் இவ்வளவு சிக்கல் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லி வரும் தகவல்கள். இந்த மாநிலங்களுக்குள்ளே இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கு மாநில அரசுகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன? முதுமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களின் எல்லைகளில் வருகிறது. அந்த பகுதியிலே பார்த்தோமானால், அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக, அது 3 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த 3 மாநில அதிரடிப்படையும் நக்சல் தடுப்பு படையும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டத்தை நடத்துவார்கள். அந்த கூட்டத்தின்படி ஒன்றிணைந்து தேர்தல் வேட்டையில் ஈடுபடுவது என
3 மாநில அதிரடிப்படையும் இணைத்து ஒரு குழு உருவாக்கப்படும். இந்த குழுக்கள் 3 குழுக்களாக பிரிந்து தமிழகம், கேரளம், கர்நாடகம் ஆகிய 3 பகுதிகளிலுமே அவர்கள் அதாவது ஒரு ரேண்டம் செக்அப் என்று சொல்வார்கள். தொடர்ச்சியாக 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த தேர்தல் வேட்டை நடைபெறும். ஒருங்கிணைப்பு இல்லை என்றால், அதாவது நாள்தோறுமே தினந்தோறுமே இவர்களால் ஒரு மாநில எல்லையை விட்டு பிற மாநில எல்லைகள் செல்ல முடியாது. ஆனால் யானைகள் மூலமாக இவர்கள் தொடர்ச்சியாக, அதாவது கூட்டு போர் பயிற்சி போல இவர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபடுவது வழக்கம். அந்த தேடுதல் வேட்டையிலுமே இவர்கள் எந்த பகுதிக்கு செல்கிறார்கள், எந்த வனப்பகுதியில் இவர்கள் முகாமிட்டிருக்கிறார்கள் என்பது பல தகவல்கள் மாவோயிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. எனினுமே அவர்கள் அந்த அதிரடிப்படை எங்கே முகாமிட்டிருக்கிறார்களோ அந்த இடத்தை விட்டு உடனடியாக வேறு பகுதிக்கு அவர்கள் நடைப்பயணமாக சென்று வருகிறார்கள். இவர்கள் எப்பொழுதும் சாலை மார்க்கமாக வருவதில்லை. எனினுமே இவர்கள் உணவு போன்ற பொருட்களை வாங்குவதற்காக மாறுவேடத்தில் சந்தைக்கு வரக்கூடும் என்பதால் தமிழக கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய முக்கியமாக அந்த ஆனகட்டி பகுதி, அதே போல காரமடை செல்லக்கூடிய தோளம்பாளையம், முள்ளி போன்ற சாலை மார்க்கமாக இவர்கள் வரலாம் என்ற சந்தேகத்தின் பேரிலே தமிழக காவல்துறை இங்கே சோதனைச் சாவடிகள் அமைத்தும் அவர்களை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. கார்த்திகேயன்.